அமைச்சர் பிரபு அவர்களின் தந்தை குடிநீர் ஏற்பாடு செய்த ஒப்பந்ததாரரை தாக்கியதாகவும் அந்த சம்பவத்தை ஒரு வீடியோ எடுக்க முயன்ற போது அவரது கைபேசியை பறித்து சேதப்படுத்த முயன்றதாகவும் நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் குளமங்கலம் அப்படின்ற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 75 வருஷமாக தண்ணி இல்லை, குடிநீர் இல்லை, உப்பு தண்ணி தான். இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு போட்டு பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பைப்பில் தண்ணிலாம் வரலையா. கிட்டத்தட்ட 75 வருஷமாக குடி தண்ணி இல்லை, காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மக்கள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் கனிம வளத்துறை அமைச்சருமான டாக்டர் பிரபு கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அவரும் இதை சரி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்லியிருக்காரு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சமீபத்தில் இப்போ ஒரு 28ஆம் தேதி போல் அந்த கிராமத்தில், குளமங்கலம் கிராமத்தில் சர்ச்சு திருவிழா ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக கனிம வளத்துறை அமைச்சர் பிரபுவோட அப்பா துரை கருணாநிதி அவர்கள் போயிருக்காரு. போனவர் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே தண்ணி வரல அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணி கொடுக்குற அதிகாரியை தாக்குனதா ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு. அதுக்கு கீழே கமெண்டில் அமைச்சரோட அப்பானா அதிகாரியவே தாக்கலாமா, இது அநியாயம் இல்லையா, அட்டூழியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்டுகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த குளமங்கலம் கிராமத்தில் நடந்தது என்ன, அந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்க்கா, இந்த குளமங்கலம் கிராமத்தில் எத்தனை வருஷமாக தண்ணி இல்லாமல் இருக்குது? ஒரு 20 வருஷ காலமாகவே இல்லை சார். சரி, இப்போ இங்கே பைப் லைன்லாம் இருந்துச்சா? பைப் லைன் இருந்துச்சு சார், தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. லைன் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் இருந்துச்சு. நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கு பின்னாடி இந்த 40 நாளையில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷமாக தண்ணி இல்லாமல்? நாங்கள் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே தண்ணி நாங்கள் எப்பயுமே விலைக்கு தான் சார் வாங்குவோம். புழங்குறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த ஊரில். மற்றது பூராமே விலைக்கு 15 ரூபா ஒரு குடம் சொல்லிட்டு 15 ரூபா இருந்து எல்லாரும் ஊரோட எல்லார் வீட்டில் யார் வீட்லையும் போகிற ஊரெலாம் இல்லை, எல்லாருமே தண்ணி இந்த புழங்குறதுக்கு வண்டியில் வரும் சார், அதை தேச வாங்குவோம். குடி தண்ணியெல்லாம் குடி தண்ணி அந்த குடி தண்ணி மட்டும் வாங்குவோம். புழங்குறதுக்கு தண்ணி இருந்துச்சு சார், புழங்குறதுக்கு தண்ணி இருந்துச்சு, உப்பு தண்ணி இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி வாங்குவோம், விலைக்கு வாங்குவோம் எல்லாருமே. இந்த காவேரி கூட்டு குடிநீர் அப்படின்ட்டு பைப் லைன்லாம் மட்டும் பதிச்சதோட அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ பதிச்சே இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் பைப்பு சும்மா தான் கிடக்கு 10 மணிக்கு. இப்போ சார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது மாதிரி நடந்திருக்கு. எங்களுக்கு அவர் ஒரு 7 நாள்லேயே தண்ணி வந்துருச்சு. முத நாள் இப்போ பார்த்துட்டு போனாங்க, மக்கள் நாளே எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு சார். இந்த திருவிழா சமயத்தில் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அப்போ தாக்குனதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நான் தான் பக்கத்தில் இருந்தேன். கேள்வி கேட்டதுக்கு அவங்க பேசினவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் டேங்கில் பார்த்தோம், தண்ணி விழுகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸர் இது பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொன்னதுக்கப்புறம் அவரே நேரிலே பார்த்துட்டு என்ன தண்ணி விழுகுதான்னு சொல்லி பார்த்ததுக்கு சார் நான் இப்போ கூட அந்த தண்ணி விழுகுது சார்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு தண்ணியை விழுகலைன்னு சொல்லிட்டாங்க, இவங்க யாருமே தண்ணி வரலைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள கம்ப்ளைண்ட் பேசினாங்கன்னா என்ன பேசினாங்க, நார்மலாக தண்ணி விழுகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஏமாற்றி இருந்திருக்கேன். நானும் வந்துட்டு போனதுலேருந்து கேட்டிருக்கேன். 7 நாளுமே ரிப்போர்ட் இங்கேருந்து தண்ணி வருதுன்னே ரிப்போர்ட் போயிருந்திருக்கு. அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்லி சொன்னாங்க. மற்றபடி வேற எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரல சார். பேசினது யாரு? அமைச்சர் அப்பா பேசினாங்க. ஆமா, நாங்க கிராம மக்கள் இருந்தோம். கடுமையா அதுவும் பேசினாரு. கடுமையான பேசல. எதனால நீங்க ஆட்சியில இருக்கியே, எனக்கு கவர்மெண்ட் மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அதை நேரடியா மக்களுக்கு உழைக்க வந்தானே, ஏன் இந்த ஏமாத்து வேலை பாக்குறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. யாருமே நம்மளுமே இப்போ ஒரு வார்த்தை கேட்டோம்னா இப்போ நீங்களுமே போய் சொன்னீங்கன்னா அதை என்னன்னு சொல்லி கேட்கத்தானே செய்வோம். அது மாதிரி அவரும் கேட்டார். இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் நீங்க தண்ணிக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே தான் இருந்தா, நாங்க செய்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க செய்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. ஓட்டு வாங்கின உடனே போனாங்கன்னா நாங்க அவங்கள பார்க்கவே முடியாது. இவங்க மட்டும்தான் சொன்னது. அவங்க வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அமைச்சர் அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சீங்க? திருவிழாவுக்கு அதிகாரியை தாக்கி விட்டாரு. இல்ல, தாக்கிலாம் பேசல, நல்லா நின்றேன். எல்லாரும் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்தோம், பேசல அப்படிலாம் சண்டையா பேசலாம் இல்ல. சொன்னது அந்த அதிகாரியை அடிச்சாரு அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த எந்த இதுவுமே இல்ல. தண்ணி உடனே சப்ளை செய்யணும். வண்டி வச்சு இங்க பிரசிடண்ட் இருக்காரு, எங்களுக்கு வந்த பிரசிடண்ட், இவங்களை வச்சு வண்டியில வச்சுனாலும் ஊருக்கு எங்களுக்கு திருவிழா 10,500 ரூபாய் என்னமோ சார். டேங்க் வீட்டுக்கு 5 குடம் கொடுத்தா சார். அந்த
தண்ணி தான் இல்லைன்னா நாங்க வாங்குறது 3 லாரி தண்ணி கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா ஆனா தண்ணி வர லேட் ஆயிருச்சு அப்படின்றது சொல்லிதான் நீங்க திருவிழானால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சருக்கு வந்து ரொம்ப நன்றி எங்களுக்கு தண்ணி கொடுத்ததுக்கு. எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும், எங்களுக்கு வரணும், நம்ம எங்க நாட்டுக்கே எப்பவுமே அவருக்கு வரணும். என் ஆயுசு வரைக்கும் அவருக்கு தான் நான் போடுவேன். திருவிழால என்னக்கா நடந்துச்சு? திருவிழாவுக்கு தண்ணி இல்லைன்னு தான் கேட்டிருந்தாங்க. வந்து அமைச்சர் அப்பா இங்க வந்தாங்க தண்ணி பிரச்சனைக்காண்டி. திருவிழாவுக்கு முத தண்ணி இல்லைன்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஓட்டு கேட்டு வரையிலே நாங்க ஃபர்ஸ்ட் வச்ச கோரிக்கை எங்களுக்கு தண்ணி தான் வேணும். ஏன்னா தண்ணியே கிடையாது எங்க ஊருக்கு. நாங்க சும்மா உப்பு தண்ணி தான் புழங்குறோம். ஊர்நில தண்ணி வாங்கி மோந்து தேத்துறோம். இது வரைக்கும் தேத்தி குடிச்சிட்டு இருக்கோம். இப்பதான் காவேரி தண்ணின்றதே நாங்க பார்த்து இப்ப குடிக்கிறோம். ஆமா, அது வந்து அதுக்கப்புறம் அமைச்சரப்பா வண்டியில தண்ணி அவங்க சொந்த காசு செலவுலயே இது பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் சென்று தண்ணி வந்துருச்சுல, தண்ணி வந்துருச்சு. ஆமா, சரி, அது தண்ணி வர கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக அந்த அதிகாரி அடிச்சிட்டாரா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆள் கம்மியா இருக்காங்க. அன்னைக்கு நெருங்கி ஒரு 50 பேர் நின்றுப்பாங்க. அவ்வளவு பேர் நின்றாங்க. அது எப்படி சும்மா அடிச்சாங்க தாக்குனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? செய்தியெல்லாம் அந்த போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. அது செய்தியில என்ன வேணாலும் பொருளையை கிளப்பி விடலாம். அதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மையிலே இது நடக்குதுன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமா, நாங்கள் ஓட்டு கேட்க வரும்போதே தண்ணி தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். எங்களுக்கு தண்ணி ஓட்டு ஜெயிச்ச மறுவாரமே வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எத்தனை வருஷமா தண்ணி இல்லாமல் நீங்கள் இந்த ஊருக்குள்ள இருந்திருக்கீங்க? நான் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இந்த ஊர்லேயே தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே பிறந்து இங்கே வாக்கப்பட்டு எங்களுக்கு அப்பையில இருந்தே தண்ணி வசதி கிடையாது. இப்போ ஒரு 4-5 வருஷமா ஒரு ஊருக்குள்ள ஒரு போர் போட்டு அதில் குடி தண்ணி எங்களுக்கு செலவுக்கு உள்ள தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி தான் நாங்கள் அப்பையில ஊரில் போய் தண்ணி கொண்டு தண்ணி தேர்த்து குடிப்போம். இப்போ வந்து ஒரு ட்ரம்மு 200 ரூபாய்க்கு தண்ணி வாங்குவோம். தண்ணி வாங்கி ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. அடுத்தவரோட கடை வாங்கி தண்ணி வாங்கி கொடுத்துக்குருவோம். எங்களுக்கு இப்போ வந்து காவேரி தண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ திருவிழா சமயத்துலலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஆமாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? திருவிழா சமயத்தில் வாங்கத்தான் செய்வோம். 3 ட்ரம்மு ஒரு வீட்டுக்கு ஆளுக்கு தக்கனே விருந்தாடி சொல்லி இருக்க தக்கன 4 ட்ரம்மு 5 ட்ரம்மு கூட வாங்குவோம். இந்த ட்ரையை வந்து எங்களுக்கு வந்து ஐயா வந்து தண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. குடிநீர் தொட்டி முன்னாடில இருந்தே இருக்கு, டேங்க் இருக்கு, ஆனா தண்ணி வர்றதில்ல. தண்ணி வராது. தேங்க இருந்துச்சு, குடி தண்ணி வரல. செலவு தண்ணி எங்களுக்கு உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணியா தண்ணி வரும். குடி தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குவோம். குடி தண்ணி நாங்க காசு கொடுத்தே வாங்குவோம். உப்பு தண்ணி வரும். காலங்காலமாவே தண்ணி வராம இருந்துச்சு. இந்த ஒரு 10 வருஷ பீரியட்ல பிரசிடண்டா இருந்தவங்க இந்த வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பஞ்சாயத்து தண்ணி ஓரளவு விட்டுருந்தாங்க. அதை வச்சு பயன்பட்டாங்க மக்கள் எல்லாருமே. நாங்கள் எல்லாருமே அதை தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தான் இன்னைக்கு பாத்திரம் விளக்குறதுல இருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஒன்றா. ஆனால் குடிக்க முடியாது சார், அது விலைக்குத்தே வாங்கியிருந்தோம். உப்பு தண்ணி. ஆமாம், நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் தான் வந்து எங்களுக்கு இந்த உதவி செஞ்சுருக்காரு எங்கள் கிராமத்துக்கு. அவருக்கு நன்றி. அமைச்சர் அப்பா வந்தாரு, நிறைய பேர்த்திட்ட கேட்டோம், சொல்லல. அவர் வந்து அந்த அதிகாரியை தாக்குனாராமே. அதெல்லாம் இல்லையே இல்லை, நாங்க சொல்றதே இதுவும் சொல்லலாம். நாங்க சொல்றதே எல்லாரும் நாங்க ஒரு 60 பேர் இருந்தோம். ஆம்பளை எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. எதுவுமே அவர் பேசவே இல்லை, தாக்கி பேசவே இல்லை. கோவமா யாரையும் பேசல, கோவமாவும் பேசவே இல்ல, கோவமாவே பேச. அப்புறம் எப்படி தாக்காம தாக்கி பேசினாரு அப்படின்னு அதான் கற்பனை பண்ணி பேசுறாங்க. என்ன வேணா நீங்க செய்தி பரப்பலாம் சார். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அவரை வேற மாதிரி எழுதலாம், வேணான்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணான்னு இது பண்ணலாம். எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரை வந்து நாங்கள் அடிக்கிற ஃபோனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தாவேக்க ஆட்சியில் வந்து நாங்கள் எனி அன்டயத்தில் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டான்னு கூட அமைச்சர் அப்பா உடனே எடுத்து உடனே அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அமைச்சருக்கு கோடான கோடி நன்றி. ஐயா வணக்கம். நீங்கள் இந்த குளமங்கலம் கிராமம் தானே? ஆமாம், குளமங்கலம். எத்தனை வருஷமா இந்த கிராமத்தில் இருக்கீங்க? சின்ன பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த கிராமத்தில் எத்தனை வருஷமா இந்த தண்ணி பிரச்சனை இருக்கு? தண்ணி பிரச்சனை வருஷம் பூரா இது வரைக்கும் எனக்கு விவரந்துச்சு. தண்ணி வந்தது தண்ணி இல்லை. உங்களுக்கு எத்தனை வயசு? 73 வயசு. இது வரைக்கும் இந்த குடி தண்ணி பிரச்சனை இல்லை. உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி தான். இந்த தொட்டி கட்டியிருக்காங்க. தொட்டி கட்டியிருக்கு. அது 15-20 வருஷம் ஆச்சு. 2-3 வருடம் இடிச்சு கட்டியிருக்காங்க. இப்போ கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி நல்ல தண்ணி இப்போ தான் வருது. நல்ல தண்ணி இப்போ தான் வருது. எவ்வளோ நாளாக வருது? ஒரு 3 நாளாக 4 நாளாக வரும். 4 நாளாக தான் வருது. யார் இந்த தண்ணியை கொண்டு வந்தது? குடி தண்ணி இப்போ வந்திருக்க அமைச்சர். அன்னைக்கு வந்து அந்த திருவிழா, உங்க சர்ச்சை திருவிழாவுக்கு தானா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரியை தாக்கினாரு அப்படின்னு சொல்லி? யாரும் ஒருத்தர் இங்கே தாக்கல. அதில் அமைச்சர் அப்பா வந்து அதிகாரியை தாக்கிட்டாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் சும்மா சொல்கிறாங்க. இல்லை, நான் அங்கிட்டு நிறையா பேர்த்துக்கிட்ட கேட்டான். அவங்கள்ட்ட கேட்டால் சொன்னாங்க இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நடக்கலை, தாக்கலை. இல்லை இல்லை, சும்மா சொல்கிறாங்க. சரி சரி. ஏன் இப்போ செய்திகள்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலெல்லாம் வந்து தாக்குனதாக போட்டாங்களே?
அது தெரியாமல் அவங்க வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றும் அப்படிலாம் நடக்கலை. அண்ணே வணக்கம், அவங்க பேர்? என் பேர் ஆரம் ரவீந்திரன், குலமங்கலம். குலமங்கலம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ஊரில்? நான் கிட்டத்தட்ட 56 வருஷம் இருக்கேன். சரி, குடிதண்ணி பிரச்சனை இந்த ஊரில் இருக்காமே, எத்தனை வருஷமாக இருக்குது? கிடையாது, நல்லதுங்கிற வார்த்தை இது வரைக்கும் இல்லை. இப்போதைக்கு வந்து அண்ணே ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. குடிதண்ணி தொட்டியெல்லாம் இருக்குண்ணே? இருக்குது. நல்ல தண்ணியை வந்து தனியாக பயன்படுத்தணும். நல்ல தண்ணி வர்றதில்ல, உப்பு தண்ணி தான். ஆமாம், உப்பு தண்ணி. நல்ல தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நல்ல தண்ணி நாங்கள் விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். காசு கொடுத்து தான் வாங்குறோம். இப்போ இந்த தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாருல, அப்போ அமைச்சரோட அப்பா இங்கே வந்ததாகவும் அதிகாரிகளை தாக்குனதாகவும் ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வந்தாரு. திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து மக்கள் நல்ல தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அப்போதைக்கு அவர் ஒரு உதவி நல்லா பண்ணார். நல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுதான் இல்லை, அமைச்சரோட அப்பா வந்து தாக்குனாராமே, அந்த தாக்கலுக்கு குளங்குளம் மக்கள் பொறுப்பல்ல. தாக்குனாரா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஏன் இல்லை, நீங்கள் பார்க்கலையா? தாக்குனாரா? நான் தான் வந்தல, வந்தீங்க, இருந்தீங்க, பேசுனதெல்லாம் அந்த மாதிரி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் தாக்குனதா இல்லை. இல்லை, அப்புறம் ஏன் செய்திகள்லாம் இந்த மாதிரி வந்து? அது மக்கள் வெளியிலேருந்து யாரோ பொருளை கிளப்பி விட்றாங்க. இப்போ அந்த அமைச்சரோட அப்பா வந்து அதிகாரியை தாக்குனதா சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசவே கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அன்னைக்கு கூட்டத்தில் நீங்கள்லாம் இருந்தீங்களா? இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை? அதெல்லாம் எதுவுமே பேசலை. இப்போ நீங்கள் பொதுமக்கள் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் குலமங்கலத்தில் இருக்க புனித ஆரோக்கியநாதர் ஆலயம். இந்த கோவில் திருவிழா அப்போ தான் அமைச்சர் அப்பா வந்து அந்த அதிகாரியை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்கல்ல, அது இந்த கோயில் திருவிழா அப்போ தான். இந்த கோயில் திருவிழா எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூனில் நடக்குது. அதாவது இந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்போது பிரபு அவர்கள், கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கார்ல, அவர் நான் வந்தால் உங்களுக்கு குடிதண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி இந்த ஊருக்கு வந்து குடிநீர் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள்லையும் ஈடுபடுறாங்க. காரைக்குடியில் இருக்க அவரோட PA மூலியமாக இதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவர் வந்து சென்னையில் இருக்கார். இப்போ அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. சம்மந்தப்பட்ட அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து குடிநீர் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை, பொய்யான தகவலை அமைச்சரோட PAவுக்கும் கொடுத்துட்றாரு. சரி அப்படின்ட்டு இந்த ஊருக்கு திருவிழா நடக்குது இல்லை, அதுக்கு அமைச்சரோட அப்பாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அமைச்சரோட அப்பாவும் வந்திருக்காரு. வந்து திருவிழாவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, குடிநீர் வரல அப்படின்னு சொல்லி பேசி ஏஇயை கூப்பிட்டு முறையிட்டிருக்காங்க. ஏஇ வந்து உடனே அதை சரி பண்ணி ஒரே நாள் தான், அடுத்த ஒரே நாளில் குடிதண்ணி வந்துருச்சு. இதைத்தான் அமைச்சரோட அப்பா ஊருக்கு வந்தார், திருவிழா அப்போ அதிகாரியை தாக்குனாரு அப்படின்னு பொய்யான தகவலை கொடுத்து பொய்யான செய்தியை பரப்பி அவதூறு பரப்பிட்டு இருந்திருக்காங்க. இதை ஊர் மக்கள் மூலியமாகவே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு பவரான ஒரு மீடியா. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலத்தில் செய்தியில் வர்றதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் வந்துடுது. அப்போ செய்திகளை விட மக்கள் எதை நம்புகிறான்? சோசியல் மீடியாவில் வர்றதை தான் நம்புகிறான். அப்போ ஒருத்தர் நல்லது செய்யும்போது அதை வந்து நல்ல விஷயமா எடுத்து போடணும். அதை விட்டுவிட்டு அவதூறை பரப்புறது அப்படின்றது அந்த நல்ல விஷயத்தை கெடுக்கிற மாதிரி. தண்ணி இல்லாத ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசு வந்து ஷார்ட் பீரியட். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் செய்தி சேனல்களே இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராயாமல் செய்திகளை போட்டுடுறாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் வர எல்லாத்தையும் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. தீர ஆராய்ந்து உண்மை என்ன அப்படின்னு ஆராய்ந்து சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட உண்மைத்தன்மையை ஆராய்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த விஷயத்தில் நம்ம இன்றைக்கி இந்த ஊர் மக்கள்கிட்டையே இந்த அவதூறை பற்றி விளக்கம் கேட்டாச்சு. ஊர் மக்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.